மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். எஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் லாஸ்ட் 2-3 வாரம்லாம் கூட ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% growth ஆயிருக்கும். அரௌண்ட் 30க்கு மேல ஆயிருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, நான் இந்த கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகலாமா, நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் இந்த டைம்ல போய் என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம், அப்போதானே ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 574 ரூபாய். 2024 அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா இதோட பிரைஸ் 800 ரூபாய் கிட்டே இருந்திருக்கு, 800 ரூபாய்க்கு மேலேயுமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் குறைஞ்சு இப்போ திருப்பி ரீகெயின் எடுத்துட்டு இருக்கு. இதுல பின்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குன்னா, இன்னைக்கு இந்த கன்சியூமர் ப்ராடக்ட் விஷயமா நமக்கு ஒரு சர்வே வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சியூமர்ஸோட பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பண்டிகை காலங்களில் பொதுவாக என்ன பண்ணுவோம், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்குற மாதிரி இதே மாதிரியே நம்ம கோல்டையுமே அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணதுனால இந்தியாவில் கோல்டு அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட் மட்டுமே 38% அதிகமாக போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது அதிகமாகும் சேல்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். இது இந்த கம்பெனி சொல்லலை, பொதுவாக மக்களுடைய பையிங் கெப்பாசிட்டியை பற்றி சொல்லியிருக்க விஷயம். அதே நேரத்தில் இந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா போன ஒரு வருஷத்தில் சேல்ஸில் 38% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது ப்ராஃபிட்லையுமே கிட்டத்தட்ட 80%க்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த கம்பெனியில் கேண்டரே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது டிஜிகோல்டு மாதிரியான விஷயங்கள்லையும் கிட்டத்தட்ட 120-112% இவங்க குரோத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கான ஆர்டர் புக்குன்னு ஏதாவது தனியாக இருக்குமானா, இது கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அது கிடையாதுங்கிறதுனால ஆர்டர் புக்குன்னு தனியாக இருக்காது. ஆனால் அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் 150 கடைகள் வந்து எக்ஸஸா, ஷோரூம்ஸ் வந்து எக்ஸஸா நாங்கள் ஓப்பன் பண்ண போறோம் இந்த 2027 ஃபினான்ஷியல் இயர்ல சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு 524 ஷோரூம் வேர்ல்டு லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கு. அது எல்லாமே எப்படின்னா ஃப்ரான்ச்சைசி மாடலில் தான் இருக்கு. இப்போ இவங்க போயிட்டு ஒரு கடை திறக்கணும்னா இவங்க பணம் போட்டு கடை திறக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருவாங்க. அந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கிற ஓனர் அந்த பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துக்கும்பொழுது சேல்ஸில் மட்டுமே இவங்களுடைய பங்கு இருக்கும். அந்த காரணத்தினால இவங்களுக்கு பெரிய அளவுக்கு கடன்லாம் உயரும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ட்ரெடிஷ்னல் பிராண்ட்ல வாங்கக்கூடிய நகைகளை வாங்குறோம், அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி இன்னைக்கு வரக்கூடிய ஜென்ஜி டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜுவல்லரியில இப்போ லேட்டஸ்ட் மாடல்ஸ், ஸ்டட்டட் ஜுவல்லரி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று, ட்ரெடிஷ்னல் பிராண்ட்ல இருந்து தனிஷ்க் மாதிரியான மாடர்னைஸ்டு பிராண்டுக்கு போறது ஒரு வாய்ப்பா இருக்கிறதுனால அந்த போட்டியை இவங்க என்ன பண்ணலாம், ஈஸியாவே அப்ரோச் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும் கல்யாண் ஜுவல்லர்ஸால. இப்போ இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் கூட பார்த்தோம்னா 670 ரூபாயில இருந்து 750 ரூபாய் வரைக்கும் போகணும் பல புரோக்கர் சொல்லியிருக்காங்க. போகுமாங்கிறது ரெண்டாவது, பட் போகணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும்பொழுது அது ஒரு காரணமா இருக்கு. அது எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கிறது கூட நானே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். மேபி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த கம்பெனிக்கு நமக்கு என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், முதல் விஷயம் கோல்டு பிரைஸ் இருக்கு இல்லையா, கோல்டு பிரைஸ் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா இவங்களோட மார்ஜின் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, எப்பவுமே இந்த ப்ரீஷியஸான மெட்டல்ஸ் எல்லாம் ரேட் ஏறும்போது தான் மக்கள் இன்ட்ரெஸ்டாக வாங்குவாங்க. குறையும் போது எப்பவுமே அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. குறைஞ்சிருச்சேங்கிறதுக்காக ஓடி போய் யாரும் பிடிச்சி வாங்க மாட்டாங்க. இன்னமும் குறையுமோன்னு பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அது பக்கம் போக மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட கூட இந்த கம்பெனி நிறைய எக்ஸ்பேன்ஷன் போனால் ஒரு வேலை நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுமோ அப்படிங்கிற இடத்துல கூட பயப்படலாம். பட் இந்த எல்லா பாயிண்ட்லையுமே கோல்டு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கோல்டில் போய் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட என்னெல்லாம் கேட்டால் இந்த மாதிரி கோல்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவேன் இல்லையா, அதெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள். ஸோ இந்த கம்பெனிக்கான இன்னும் ப்ரெஷர் யார் கொடுக்க போறா அப்படின்னா தனிஷ்க் தான் இதுக்கு காம்படிட்டிவாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க தான் தனிஷ்க்கு காம்படிட்டிவாக போவாங்களோ. ஏன்னா தனிஷ்கோடைய அந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 25-30% வரைக்கும் கூட அவங்க மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் போடுறாங்க. பட் இந்த கம்பெனியில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது, கம்மியாக இருக்குங்கிறதுனால வாய்ப்புகள் மக்கள் இதை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் தெரியுதுங்கன்னு பார்க்கும்போது. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, மக்கள் இந்த ரீசைக்கிளிங் கோல்டு ரீசைக்கிள் கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட இன்கமே பார்த்தீங்கன்னா 46% ரீசைக்கிள் மூலமாக தான் வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது, அந்த கோல்டு இந்த திருமணம் சார்ந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஆப்வியஸாக எங்களோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதோட கூட இன்னொரு விஷயமா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கோல்டோடைய அந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா, $80 பில்லியன் அப்படின்னு சொல்றது இன்னுமே 2026 30க்குள்ள இது $130 பில்லியன் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதுமே இந்த மாதிரி செக்டருக்கு ஒரு மிக முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம என்ன பண்ணுவோம், ரெண்டு விஷயம் கணக்கு போடணும். முதல்ல இப்போ ஷார்ட் டேர்ம் டார்கெட் கொடுத்துருக்காங்க, அது எப்படி கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு சின்னதாக காட்டுறேன். இந்த கம்பெனியோட PE கிட்டத்தட்ட 33க்கு கீழே தான் இருந்தது, இப்போ 43 வரைக்குமே வந்துருச்சு. இதோட ஓவரால் வளர்ந்த காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆவரேஜ் PE 45 இருக்கு. நாம இப்போ 43ல தான் இருக்கிறோம். இந்த கம்பெனியுடைய குவார்டர்லி ரிசல்ட் ஸ்கிரீன்ல வைக்கிறோம், பார்த்துக்கங்க. இதுல 4 குவார்டர், அதாவது கடைசி 4 குவார்டர் மட்டும் எடுத்தோம்னா ₹2.56 இருந்து ₹3.97 வரைக்கும் Q1Q வளர்ந்துருப்பாங்க. அப்ப இந்த 4ஐயும் கூட்டினா தான் இதோட earning per share. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்ப இந்த 4ஐயும் கூட்டி தான் இப்போ earning per share 43 PE அதை மல்டிப்ளை பண்ணா இன்னைக்கு ஷேர் பிரைஸ் ₹575
வருது. இப்போ நம்ம அடுத்த 2 குவார்ட்டர், இன்னும் 2 குவார்ட்டர் ஒருவேளை இந்த கம்பெனி இதே மாதிரி கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க 4.5 நான் எடுத்துக்கிறேன். அடுத்த குவார்ட்டர் ஒரு ₹4.50 அதுக்கு அடுத்த குவார்ட்டர் ₹5 ஒருவேளை உங்களோட ஏர்னிங் பர் ஷேர் இருக்குன்னா அப்போ 4 குவார்ட்டருக்கு எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு ₹17.50 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இன் நெக்ஸ்ட் 6 monthsல. இப்போ நெக்ஸ்ட் 6 monthsல ₹17 வருமானு நமக்கு தெரியாது, வரும்னு அசியூம் பண்றோம், அவ்வளவுதான். அப்போ இந்த கம்பெனியோட பிஇ ஆவரேஜ் பிஇயோட கம்பேர் பண்ணும்போது 45 × ₹17 போட்டு 17.50 போட்டீங்கன்னா 788. இப்போ புரியுதா அவங்க டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு? ₹750 கொடுத்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இதுதான். ஆனா 45 தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில நேரத்தில் ஓவர் பை போய் 50 பிஇ வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி ஒருவேளை 50 பிஇ போயிடுச்சுன்னா 875 கூட போய் டச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் போறவங்களுக்கு, ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்மள மாதிரி லாங் டேர்ம் போறவங்க இதை பார்க்கக்கூடாது, நாம வேற ரூட் எடுக்கணும். நாம வந்து இயர்லி ப்ராஃபிட் எடுத்து அதை கால்குலேட் பண்ணணும். இந்த கம்பெனி லாஸ்ட் 5 இயர்க்கான இயர் ஆன் இயர் growth எடுத்து பார்த்தோம்னா 30% 40% வரைக்கும் இயர் ஆன் growth சேல்ஸ் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அது நமக்கு கான்ஃபிடென்ஸ் தெரியுது. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை வச்சே கால்குலேட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் 5 இயர்க்கான ஏர்னிங் பர் ஷேர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்துக்கங்க. -6 இருந்து இப்போ ₹13.08 வரைக்கும் வந்திருக்கு இந்த 6 வருஷத்துலயோ இல்லை 5 வருஷத்துலயோ. அப்போ நமக்கு அடுத்த 5 வருஷம் 2031 இந்த கம்பெனி எவ்வளோ வரைக்கும் போக அப்ராக்சிமேட்லி பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ₹48 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கேல்குலேஷன் வச்சு சொல்றேன், இதுதான் போகும்னு சொல்லலை, போகிறதுக்கு வேணா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். ஒருவேளை இது ₹48.57 போகுதுங்கிற பட்சத்தில் இன்னைக்கு எவ்வளோ விற்கிது? ₹575 விற்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை ஒருவேளை நான் கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. 35 பியும் வரலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம் கொஞ்ச நாளாவே 35க்கு கீழேயுமே இருந்திருக்கு. 40 இப்போ வந்து 45 வரும், 50 வரலாம். பட் எல்லா கேஸ்லையுமே நம்ம கால்குலேட்டிவா பார்த்துக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம் 35. ஒருவேளை 35 பி தான் 31ல இருக்கு, 2031ல இருக்குன்னா இது ₹1700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ உங்களுடைய இயர் ஆன் இயர் growth என்ன இருக்குன்னா 24% இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்சிச்சு. மினிமம் இந்த மாதிரி 15%க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இந்த மாதிரி தான் 15க்கு கீழே போகும்னா அந்த ஸ்டாக்கை நம்ம போர்ட்ஃபோலியோ ஏன் வச்சுக்க கூடாதுன்னு நான் பல தடவை சொல்றேன்னா இதுதான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய இடம். அடுத்தது ஒருவேளை இந்த கம்பெனி இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் 40 பிஇ இருந்ததுன்னா ₹1943 போகலாம். அப்படின்னா 27% சிஹெச்ஆரில் இந்த growth இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறேன். ஒருவேளை 45 இதோட ஆவரேஜ் பிஇக்கே போயிட்டாலுமே கூட ₹2185 which is 30% இயர் ஆன் இயர் growth. இப்போ பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ 100 கடை வச்சிருக்கேன், அந்த 100 கடையே நான் கண்டினியூ பண்ண போறேன்னா அப்படின்னா அதில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த 100 கடையை நான் 200 கடையை ஆக்க போகிறேன் அடுத்த 5 வருஷத்துல போது சேல்ஸோடைய growth வந்து வேகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அப்படிங்கிறதுனால கல்யாண் ஜுவல்லர்ஸ் பக்கம் மக்கள் திரும்பி இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு வேலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணோம்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்க. நான் சொல்கிறேங்கிறதுக்காக போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்களும் ப்ராப்பராக பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி கண்டினியூஸாக அக்யூமுலேட் பண்ணலாம். எப்போவுமே டிப்ஸ் வர இப்போ டக்குன்னு மேலே போச்சுன்னா ஒரு டிப் வரும், திருப்பி மேலே போச்சுன்னா திருப்பி ஒரு டிப் வரும். அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதிகமான நம்பர்ஸை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி ஸ்டாக் கால்குலேஷன் பண்ணுறோம், எதை நம்ம என்ட்ரி டைமா எக்ஸிட் டைமாங்கிறதெல்லாம் எப்படிலாம் பார்க்குறோங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன். ஸோ ஃபர்தராக கம்யூனிட்டியில் லாஸ்ட் ஃப்ரைடே கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. எனிவே ரொம்ப நன்றி. இன்னும் 2 நாளைக்கு நம்மளுடைய அந்த விண்டோ ஓல்டு ப்ரைஸ்லேயே ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த கமிட்மெண்ட்டை நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 2 நாள் கண்டிப்பாக அது வந்து ஓப்பனில் தான் இருக்க போகுது. ஜாயின் பண்ணாது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். அது உள்ள நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்கன்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.